ஸ்டார்ட். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச். பார்த்தீங்களா பாஸ், ஒரு 2 வீக் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே தேவைப்பட்டது. ஐபிஎல், ஆர்சிபி, விராட் கோலி எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் பெங்களூர்ல நடந்தது. ஐ திங்க் ஜஸ்ட் நமக்கே ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு எல்லா இன்சிடென்ட்ஸ்லாம். கொஞ்சம் ஒரு ரீசெட் பட்டன் அமுத்தலாம். நமக்கும் சரி, உங்க எல்லாருக்குமும் சரி, கொஞ்சம் appetite பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, கிரிக்கெட் கேலண்டர் நான் ஸ்டாப்பா ஓடுனாலும், என்ன சொல்றீங்க ஸ்ரீனி? என்ன பேக் டு பேக்கா இருக்கு. இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து பேசப் போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஆமா. ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சிட்டு இந்தியா இங்கிலாந்து தான் ஓகே, இந்தியா இங்கிலாந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் திருப்பி ஆரம்பிக்க போறாங்க அப்படி சொல்ல வந்தேன். பட் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நாளைக்கோ ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க எனக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். பட் ஆப்வியஸ்லி ஒன்னு எண்ட் ஆனது அண்ட் கண்டினியூ என்ன சொல்றது, இந்த இந்த வருஷம் நான் நிறைய சொன்ன ஆர்சிபி ஜெயிச்சதே இல்ல, அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி அதே இதுல சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ஐசிசி ஈவெண்ட் ஜெயிக்காம கடைசியா ஒரு வழியா அந்த சோக்கர்ஸ் அப்படின்ற டேக் இது பண்ணிட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. யா கண்டிப்பா. அத பத்தி ஒரு ஜஸ்ட் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். அண்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அ இட் வாஸ் அ ரபாடா ஷோ. பட் அவங்க ஒரு 74 ரன் லீட் எடுத்ததுக்கப்புறம், திருப்பியும் நம்ம எதிர்பார்க்கல. இவங்க இவ்வளோ தூரம் போவாங்கன்னு. அதுவும் 282 டார்கெட் செட் பண்ணும்போது, சின்ன தோணிச்சு. இந்த ஜெனரலி மார்க்ரம் அண்ட் இங்க கீழ வர 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம T20லாம் விளையாடுவாங்க. ரயான் ரிக்கல்டன் இவங்கலாம். பட் ஸ்தம்பம் மாரி நின்னது டெம்பா பவுமா தான். அ அத அவர பத்தி தான் ஆக்சுவலி ஒரு 2 வார்த்தை சொல்லணுமா இருந்துச்சு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் என்ன சொல்றது? பிளாக் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர் பேட்டர். மக்காயா ஆண்டனி தான் ஒரு லெஜெண்டரி பவுலரா 300 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. ஆனா, அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் அதுவும் கேப்டன் ஆகும்போது கோட்டா கேப்டன் தான் சொன்னாங்க. ஏன்னா, சவுத் ஆஃப்ரிக்கால உங்களுக்கு பிளாக் பிளேயர்ஸ் இவ்ளோ பேர் மினிமம் 11ல இருக்கணும்லாம் ரூல்லாம் இருக்கு. கலர்ட் பிளேயர்ஸ் ஆக்சுவலி. ஸோ, அந்த இதுலேருந்து வெளில ஐ நோ இந்த WTC சாம்பியன்ஷிப்ல நெறையா ஃப்ளாஸ் இருக்கு. அவங்க 12 மேட்ச் தான் விளையாடியிருக்காங்க. இப்போ இங்கிலாந்துலாம் 23 மேட்ச் விளையாடியிருக்காங்க. ஸோ 12 மேட்ச்ல ஆனா லாஸ்ட் 7 மேட்ச் பேக் டு பேக் எல்லாம் ஜெயிச்சாங்க. அவங்க கையில இருக்கிறத அவங்க கரெக்ட்டா சாதிச்சாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவ லார்ட்ஸ்ல அந்த பிட்ச்ல இந்த சூப்பர் ஸ்டார் ஆஸ்திரேலியா டீம தோற்கடிக்கிறதுங்கிறது, இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபீட். அதுவும் யூ நோ அ பின்னாடிலேருந்து தாக்கியிருக்காங்க. செம்மையா ஐடன் மார்க்ரம் பயங்கர செஞ்சுரி. ஸோ தெரியல அந்த சோக்கர்ஸ் டேக்க இன்னும் அட்லீஸ்ட் டெஃபினெட்லி ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். அவங்க நெறைய பேர் அழறதெல்லாம் பார்த்தேன். கேஷவ் மகாராஜ்லாம் இன்டர்வியூ குடுக்கும்போதே அழுதுட்டாரு. அ பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவங்க ஒரு வேர்ல்ட் கப் அந்த 2027 சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப்ப அத இல்ல, ஜெயிக்கணுங்க அவங்க. ஓகே, அந்த ஹோம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கன்னா, ஐ திங்க் அப்பதான் அந்த சர்க்கிள் ஃபுல் ஆகும். எட்பாஸ்டன் 1999ல. அதெல்லாம் அப்படி அப்படி நம்ம லைக் வி கேன் சூஸ் டு அது என்ன சொல்றது, இது அதுன்னு செலக்டிவா பண்ணலாம். பட் அல்டிமேட்லி இதுவும் ஒரு ஐசிசி டிராஃபி தான். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 3 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், 3 டிஃபரெண்ட் வின்னர்ஸ், ஒரு சதர்ன் ஹெமிஸ்பியர் வின்னர்ஸ் மூணுமே லைக் நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. விளையாடுறது என்னமோ லைக் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல, ஆனா ஜெயிச்சது மூணுமே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து. ஒரு ஒரு விதத்துல இது நல்லது. லைக் ஒரே வேர்ல்ட் கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு வேற வேற வின்னர்ஸ் வருதுன்றது நல்லது. அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம மேபி அந்த இது பார்க்க ஆரம்பிக்கலாம். லைக் ஒயிட் பால் இருக்கு. இன்னும் அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்ட் கப் இருக்கு. அண்ட் தென் ODI வேர்ல்ட் கப். ஸோ அதெல்லாம் பார்க் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்த சைக்கிள் சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்கிறது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தான். நம்ம மெயின் ஃபோக்கஸ். ஆப்வியஸ்லி மற்ற டோர்னமெண்ட் நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா நடக்க போகுது. ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் போறாங்க. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்தில் ஜஸ்ட் ஒரு இதுல இந்த ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியன் டீம்னு. ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியன் டீம் ஆன் பேப்பர் அப்படின்னு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் மானஸ் லபுஷேன் ஆகட்டும், உஸ்மான் குவாஜா அண்ட் பவுலர்ஸ் ஆர் கெட்டிங் ஆன். ஸோ இங்கிலாந்து ஆப்வியஸ்லி அவங்க ஒரு கண்ணு அந்த ஆஷஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் லேட்டர் திஸ் இயர் அது இருக்கும். ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் அது எப்படி போகும்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து இந்த சீரிஸ் ஆஷஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். லைக் அதுக்கு ஆப்வியஸ்லி இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சீரிஸ். பட் ஸ்டில் அவங்க ஒரு கண்ணு அங்க ஆஷஸ் மேல இருக்கும்.
ஸோ அதனால வந்து டஸ் தட் கிவ் இந்தியா ஒரு இன்னொரு பெட்டர் சான்ஸா அப்படின்றது ஆரம்பிக்கலாம். இது எப்போதுமே இது நடக்கும் இல்லைங்களா? இந்தியா வந்து இங்கிலாந்து டூர் பண்ணும்போது இருக்கட்டும். இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு டூர் பண்ணாங்கன்னா, ஆச்சு ஸ்பின்னிங் ட்ராக்க போடுறாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பொரளைய கெளப்ப ஆரம்பிச்சுருவாங்க. இந்தியா இங்கிலாந்துக்கு போம்போது, இது ஓகே ஒரு ஆஷஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது. இந்தியா இங்கிலாந்துக்கே ஒரு ஒரு லெகசி இருக்கு. மேபி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபியா? இது பட்டோடி, ஆண்டோனி டி மெலோ ட்ரோஃபியா? திருப்பி டெண்டுல்கர் கால் பண்ட்டு, "இல்லப்பா, பட்டோடி பேரெல்லாம் எடுக்காதீங்கப்பா. அவர் பேர் இருக்கட்டும்ப்பா" அப்படின்லாம் திருப்பி சொல்லியிருக்காரு. என்ன இந்த கன்ஃப்யூஷன் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம்? இல்ல கன்ஃபியூஷன் ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் வந்து பட்டோடி ட்ரோஃபி அப்படின்றது வந்து காலகாலமா இருந்தது. ஸோ இங்கிலாந்துல விளையாடுறது பட்டோடி ட்ரோஃபி, இந்தியால விளையாடுறது வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஆந்தனி டிமெலோ ட்ரோஃபி. பட்டோடி வந்து லைக் சீனியர் பட்டோடி, நவோ பட்டோடி அண்ட் ஜூனியர் பட்டோடி 2 பேருமே வந்து சீனியர் பட்டோடி வந்து ஏன்னா ப்ரீ 1947ல வந்து அவர் இங்கிலாந்துக்கும் விளையாடிருக்காரு, இந்தியாவுக்கும் விளையாடிருக்காரு. நவாப் ஆஃப் பட்டோடி வந்து இந்தியாவோட கேப்டனு பிளஸ் நிறைய வந்து இங்கிலாந்துல வந்து கவுண்டிலாம் நிறைய விளையாடிருக்காரு. ஸோ அந்த இதுலலாம் வச்சு வந்து பட்டோடி ட்ராஃபின்னு வச்சாங்க. என்ன ரீசன் வந்து தெர் இஸ் எதனால இது திடீர்னு மா- மாத்துறாங்கன்னு தெரியல. ஏன்னா மாத்தும் போதே வந்துட்டு இது வந்து சப்போஸ் இது ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படின்றது வந்து அப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. மாத்தும் போதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷம் பட்டோடி ட்ராஃபி கிடையாது, புதுசா பேர் வைக்க போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் தேர் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஐ திங்க் இட்ஸ் மோர் இது வந்து ஒரு இசிபி அவங்களால டிசைட் பண்ணது அண்ட் பிசிசி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது இவங்களோட ட்ராஃபி அப்படின்றதுனால நினைக்கிறேன். இட்ஸ் நாட் பிசிசி ட்ரிவன். இல்ல ஐ திங்க் இத இப்ப நான் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல நடக்கும்போது அந்த ட்ரோஃபிக்கு ஒரு பேரு, இந்தியால நடக்கும்போது ஒரு பேரு. ஸோ இதெல்லாம் கன்ஃப்யூஷன்லாம் எடுத்துட்டு, ஒரு மாடர்ன் லெஜெண்ட்ஸ் 2 பேரும். ஃபர்ஸ்ட் பிளேயர் டூ என்னது 200 டெஸ்ட் விளையாடின டெண்டுல்கரும், 150 டெஸ்ட் விளையாடின ஆண்டர்சன் பேர்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் டே 4 ஆஃப் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து இத அன்வீல் பண்ணலாம் அப்படின்லாம் நெனச்சாங்க. ஆனா, அந்த ஏர் இண்டியா கிராஷ் அந்த இதெல்லாம்னால ஐ திங்க் அதெல்லாம் தள்ளி போட்டாங்க. பட் எனிவே அது நடந்தா ஓகேங்க. கொஞ்சம் ஐ திங்க் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி மாரி அப்படி ஒண்ணு கொண்டு வரலான்னு ட்ரை பண்றாங்கன்னு தோணுது. இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா ஓகே. ஒரு 5, 6 நிமிஷம் ஆச்சு. கிரிக்கெட் பத்தி பேசவே இல்ல. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இந்தியன் டீமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வி கேட்கிறேன். நம்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்ல. இதுதான் ஐ திங்க் எல்லாருமே வந்து எந்த ப்ரிவ்யூலயும் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து இந்த என்ன சொல்றது? இந்த இந்த தருணத்துலேருந்து தான் நம்ப ஆரம்பிக்கணும். அ எஸ்பெஷலி ரோஹித் சர்மா இல்லாதது வந்து எதிர்பார்த்தோம். விராட் கோலி இது வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது தோணுது, ஓகே மேபி இட் வாஸ் த ரைட் டிசிஷன் அப்படின்னு. சுப்மன் கில், அ நியூ கேப்டன். அ ஐ திங்க் அந்த குஜராத் டைட்டன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ராகுல் டிராவிடோட நெறைய இன்புட்லாம் போயிருக்கு பிசிசிஐக்கு. இவன் தான்டா அடுத்த ஜாம்பவான் நமக்கு, அடுத்த லீடர் லெகசில அப்படின்னு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ டஃப்பா இருக்க போகுது அந்த ஏன்னா ஓகே இப்படி வரேன். விராட் கோலி அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட். ஐ திங்க் அது ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஜோடியா இருந்துச்சுங்க. யூ கேன் ஹேட் ஹிம், லவ் ஹிம் என்ன வேணா பண்ணலாம் கோலி. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் கோலிய இறக்கினா, அதுக்கு ஒரு தனி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுவாரு அவர் மட்டுமே தனியா. பண்ணுவாரு. ஸோ அது மிஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே. ஐ டோன்ட் நோ உங்க கேள்வி என்ன அதுலன்னு. பிராட்காஸ்டர்ஸ் கண்டிப்பா அத மிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்ல வரேன். கோலி இல்லாததுன்னு. சுப்மன் கில்லால அந்த எனர்ஜிலாம் கொண்டு வர பட் முடியுமா? அது சுப்மன் கில்லோட வேலை வந்து எனர்ஜி கொண்டு வரது இல்லையே. இப்ப இந்தியா வந்து ஜெயிச்சாங்கன்னா அப்படின்னா வந்துட்டு எனர்ஜி வருதோ இல்லையோ, இந்தியா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு லைக் ரோஹித் சர்மாவும் அந்த எனர்ஜி வந்து கொண்டு வரல. அது வந்து கோலியோட இண்டிவிஜுவல் இது. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா வந்து கோலி திரும்பி வந்துட்டாரு. தேர் வாஸ் நோ கோலி. இது எனர்ஜியே தேவையில்ல. ரிஷப் பந்த் கொண்டு வந்தாரு அந்த எனர்ஜி. அந்த சீரிஸ் வந்து நம்ம ஜெயிச்சது வந்து அண்டர் ரஹானே கேப்டன்சில. ஸோ ஏன்னா இது என்ன சொல்றது? டெண்டுல்கர் போனோனே நெக்ஸ்ட் யாருன்ற மாரி கோலினாரு. நெக்ஸ்ட் யாரு தேர் வில் பி சம்படி ஹூ வில் பிக் த பேட்டன். இப்போதைக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ரிஷப் பந்த் ஃப்ரம் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வராரு. விக்கெட் கீப்பிங்ல வந்துட்டு அவரோட ஸ்லெட்ஜிங்லயும் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் பேட்டிங்ல வந்து ரிஷப் பந்த் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன் டர்ம்ஸ் ஆஃப் அது பும்ரா. ஸோ அல்டிமேட்லி வந்து இந்தியா ஜெயிச்சுது அப்படின்னா அண்ட் த கேம் மேட்ச் நல்லா போச்சு அப்படின்னா வந்து வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ப்ராட்காஸ்ட் பொறுத்த வரைக்கும்
அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஒரு எல்லாரும் போற மாதிரி தான், கங்குலி போற மாதிரி தான் வந்து கோலி இஸ் மூவ்ட் ஆன். ஐ திங்க் நம்ம திருப்பி திருப்பி அது சொல்றதுல வந்து அர்த்தமும் இல்ல. நம்ம வந்து சுப்மன் கில்லையும் கோலி மாதிரி எதிர்பார்க்கவும் கூடாது. லைக் ரோஹித் சர்மா மாதிரியும் இல்ல. அவர் வந்து அவரு இன்ஃபேக்ட் நீ அந்த கேள்வி கேட்டீங்களா, லைக் அடுத்த ஜாம்பவான் அப்படி இப்படிலாம். எனக்கு வந்து நான் இன்னும் கன்வின்ஸா இல்ல. லைக் அவர் தான் அடுத்த கேப்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து நம்ம சொல்லணும். இட்ஸ் மோர் ஆன் பொட்டன்ஷியல் ராதர் தன் அவர் ஒரு ரியல் கேப்டன்சி டெலிவரி பண்ணிருக்காரு அப்படின்றது வந்து என்னதான் ஐபிஎல்ல பண்ணாலுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்றது வேற. அண்ட் இந்தியாவோட கேப்டன் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் யா ப்ரெஷர். டிஃபரெண்ட் ஃப்ளேவர். ஓகே. ஸோ இப்போ இந்தியன் டீம் இண்ட் இந்தியன் டீமை பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீமையும் லைட்டா நம்ம ஒரு கண்ணோட்டம் விடுவோம். இந்தியன் டீம்ல நெறையா நெறைய கேள்விகள் ஃபர்ஸ்ட்லேருந்தே. அண்ட் இதெல்லாம் நம்ப கேட்கறதுக்கு முன்னாடி வந்து, நாங்க பேசினது, பேசப்போறது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் லைக்க தட்டி விடுங்க. இல்ல சப்ஸ்கிரைப் தட்டி ஃபேமிலில சேருங்க. ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். கரைஞ்சு புழிஞ்சு இழுக்கப் போறோம் இந்த சீரிஸ. ஆ பார்டர் கவாஸ்கர் நம்ம பண்ணும்போது செம்ம சப்போர்ட்டா இருந்துச்சு. செம்ம ஜாலியா கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு கலகலப்பா இருந்துச்சு. ஸோ அதே மாரி எதிர்பார்க்குறோம் நம்ப. ஆ அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். Spotify அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் இருக்கோம் நாங்க. ஓகே. நெறைய ஒரு 4, 5 கேள்விகள் இருக்கு. எதுலேருந்து ஆரம்பிக்கலாங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டாப்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, யஷஸ்வி ஜெயஸ்வால், கேஎல் ராகுல் ஆல்மோஸ்ட் நோ கொஸ்டின். நம்பர் 4ல சுப்மன் கில் விளையாட போறாருங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மா தான் நிக்குது அட் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஷப் பந்த் இருக்காரு. கீழ வந்து 3 ஃபாஸ்ட் பாலர் யாருன்னு தெரியாது. பும்ரா எந்தெந்த மேட்ச் விளையாடுவாருன்னு தெரியாது. ஸ்பின்னர்ல வந்து ஜடேஜாவா? இல்லாட்டி குல்தீப்பா? ஏன்னா, இவங்க வந்து இந்த பேஸ்பால்லாம் விளையாடும்போது 5 பெர் ஓவர் அடிக்க போறாங்க. பேட்டிங் கொஞ்சம் ஈஸ் ஆச்சுன்னா கூட, அப்ப ஒரு குல்தீப் வேணுமா உங்களுக்கு? ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மாரி பும்ரா மேல மட்டும் டிபெண்ட் ஆக முடியாதுன்னு. டாக்கூரா? ரெட்டியா? நெறைய கேள்வி இருக்கு. எங்கேருந்து போலாம்? டாப்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பர்ட்டிகுலர் ஸோ பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா? பவுலிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பும்ரா கேள்வி, மேபி பும்ரா கேள்வி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலா பவுலிங் வந்து நம்ம பார்ப்போம். இந்த குல்தீப் அண்ட் ம். ஜடேஜா அப்படின்றது வந்து அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்பால் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து பிட்ச் எப்படி இருக்கு அப்படின்றது. ஏன்னா வந்து நீங்க இப்ப இங்கிலாந்துல வந்து முன்னாடி எல்லாம் போய் பார்த்தோம்னா வந்து பழைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இங்கிலாந்துல வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயம் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன், கிளவுடு, அது ஒரு பெரிய ஃபேக்டர் விளையாடுறதுல. அண்ட் பால் மூவ் ஆகுறதுல, பிட்ச் வந்து கிராஸ் அதே மாதிரி இருக்கிறது. ஸோ மத்த மத்த எந்த கண்ட்ரியோடயும் வந்துட்டு இங்கிலாந்துல தான் பெரும்பாலும் வந்து கிளவுட் அண்ட் எக்ஸ்டர்னல் வெதர் கண்டிஷன்ஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணும். லைக் திடீர்னு வந்து மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது ஒரு இன்னிங்ஸ்ல வந்து நல்ல வெயில் காயும், அடுத்த இன்னிங்ஸ்ல வந்து ஓவர் காஸ்ட் வந்து பால் ஸ்விங் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து குல்தீப். பட் இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா இங்கிலாந்துல வந்து நிறைய வந்து இந்த பிளாட் பிச்சஸ், அந்த மாதிரி வந்து பிளாட் பிச்சஸ், ஏன்னா வந்து அவங்க பேட்டிங்கு பொறுத்த வரைக்கும் பாஸ்பால் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி பிளாட் பிச்சஸ் இருந்தா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே விளையாடணும், ஜடேஜா அண்ட் குல்தீப், போத் டு பிளே. ஓகே. ஜடேஜா விளையாடுவீங்க, ஜடேஜா வந்து குல்தீப்பும் விளையாடுவீங்க. அப்ப நீங்க இந்த நிதிஷ்குமார் ரெட்டி, லார்ட் தாக்கூர் அந்த இத 2 பேருமே ஒதுக்கிருவீங்களா பின்ன? ஏன்னா 3 ஃபாஸ்ட் பாலர் தேவைல்ல உங்களுக்கு? ஆமா, மூணு மூணு ஃபாஸ்ட் பவுலர் தேவை உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் எடுப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ம். பும்ரா அண்ட் சிராஜ் ஃபார் ஷுர். பும்ரா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம அஜித் அகர்கர் வந்து ஒரு 3 டெஸ்ட் தான் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த 3 டெஸ்ட்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பா விளையாடுவாரு. தென் அதுக்கப்புறமா வந்து ஏன்னா ஆக்சுவலி டிபெண்டிங் ஆன் எப்படி முடியறது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கும் செகண்ட் டெஸ்ட்க்கும் நடுவில் ஒரு 8 நாள் என்னமோ கேப் வருது. ஸோ அதனால தெர் இஸ் டைம் டு ரெஸ்ட் அண்ட் லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் வந்து ஒரு விளையாடலாம். ஏன்னா 20th ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சு 24th முடியாது. அடுத்த டெஸ்ட் வந்து ஜூலை 2 தான். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் கேப் இருக்கு. அண்ட் டெஸ்ட் வந்து சீக்கிரமா முடிஞ்சதுன்னா தென் இட் மேக்ஸ் இட் ஈஸியர் டு ரெஸ்ட். ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பும்ரா சிராஜ் கண்டிப்பா விளையாடுவாரு. அதுக்கப்புறமா வந்து 3வது பவுலர் ஹர்ஷ்தீப்பா, பிரசித் கிருஷ்ணாவா? ஹர்ஷ்தீப்பா, பிரசீத் கிருஷ்ணா இவங்க 2 பேர்ல ஒருத்தர். நீங்க யார விளையாட வைப்பீங்க?
நீங்க அந்த ஏர்லியர் கேள்வி படி பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் தாக்கூரில வந்து ஹர்ஷித் ராணாவ நிதிஷ் ரெட்டி சாரி லார்ட் தாக்கூர் நிதிஷ் ரெட்டில ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணலாம் தேர்ட். ஏன்னா வந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்த் பவுலர். ஸோ ஆமா. ஸோ நீங்க இல்ல ஃபர்ஸ்ட்டு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 சீமர்ஸ், 1 ஆல்ரவுண்டர், 1 ஸ்பின்னர். இல்லாட்டி அந்த ஆல்ரவுண்டர் வந்து ஜெனரலி நிதிஷ்குமார் ரெட்டியோ, இல்ல நம்ம லார்ட் டாகூரோ தான் இருப்பாங்க. அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம். ஆனா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம குல்தீப், ஜடேஜா 2 பேரையும் விளையாட வைக்கலாம்ன்னு. எனக்கு தெரிஞ்சு அது மேபி மான்செஸ்டர்ல விளையாட வைப்பாங்க. பட் இங்க எனக்கு டவுட் தான். பட் ஸோ அகைன் அதான் சொல்றேனே, அது பிட்ச பொறுத்தது. இஃப் இட்ஸ் a ஃபிளாட் பிட்ச் அப்டின்னா வந்துட்டு நீங்க சொல்ற அந்த இது 5 பெர் ஓவர் அப்டின்னா, தே கண்டிப்பா வந்து விளையாட வைக்கணும். இட்ஸ் நாட் என்ன சொல்றது, முன்னாடிலாம் இங்கிலாந்துல போனா ஸ்பின்னர் வந்து ஒரு ஸ்பின்னர் தான் விளையாடணும் அப்படின்னு வந்து இல்லாம, பிளே வாட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. பிட்ச் வந்து இட்ஸ் ஃபிளாட் பிட்ச் அப்டின்னா, தென் கண்டிப்பா வந்து 2 ஸ்பின்னர்ல விளையாடுறது தப்பே இல்ல. ஜஸ்ட் ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜடேஜா, குல்தீப் அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர். ஜடேஜா தான் உங்க இல்ல ஆல்ரவுண்டர். நான் வந்து ஏன்னா, ஜடேஜா, நீங்க குல்தீப் அண்ட் 2 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் விளையாட வச்சீங்கன்னா, லார்ட் டாக்கூர், நிதிஷ் ரெட்டிலாம் வந்து ஒரு ஹோல்டிங் ஜாப் வேணா பண்ணலாம். கொஞ்சம் எங்கேயாவது ஒரு 2 விக்கெட் எடுத்துனா எடுக்கலாம் அவ்வளோதான். ஆனா, தே ஆர் நாட் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் தேவை இல்லீங்களா உங்களுக்கு? அவங்க இதுவரைக்கும் இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு 3 சீமர்ஸ் இல்லாம எந்த டீமுமே விளையாடிருக்காங்களான்னு எனக்கு டவுட் தான் எனக்கு. பட் லைக் 3 ப்ராப்பர் அட்டாக்கிங் சீமர்ஸ் தேவை உங்களுக்கு. அதுதான் சொல்றேன். இஃப் இட்ஸ் a ஃபிளாட் பிட்ச்னா வந்து நீங்க 3 சிம்மர்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க? யூ ப்ராபப்லி நீட் தி எக்ஸ் ஃபேக்டர் பவுலர். ஓகே. ஸோ நீங்க என்ன அகைன் ஸோ நீங்க லார்ட் டாக்கூர் மேபி இஸ் அ மோர் பாலிங் ஆல் ரவுண்டர் தென் பேட்டிங் ஆல் யா ரவுண்டர். ஒரு 6 ஐ மீன் 5 பேட்ஸ்மேனு பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர். பேட்டர்ஸ்க்கு வரலாம் நம்ப. இல்ல அது இல்ல ஒரு தனி நான் ஜஸ்ட் கூத்து. ஸோ காம்பினேஷன் சொல்றேன். நாட் இண்டிவிஜுவல்ஸ் இல்ல. ஒரு 5 பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் கீப்பர், ம், 5 பவுலர். ஓகேவா? சோ ம். அந்த 5 பவுலர்ல வந்து 2 பேரும் ஆல்ரவுண்டர் பவுலிங் அண்ட் ஒரு ஸ்பின்னர், 2 பேஸ் பவுலர். தட்ஸ் அந்த ஐ திங்க் அந்த மாதிரி நான் பாக்குறேன். யா ஓகே. ஆம். வாவ்! அ எடுத்தோனயே கூகுளி போட்டீங்க நீங்க. குல்தீப்ன்னு சொல்லும்போதே. எனக்கு தெரிஞ்சு மு அ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இல்லாட்டி இப்போ குல்தீப் விளையாடுனாருன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துப்பாங்க. ஏன்னா, பேட்டிங் ஆல் ரவுண்டரா தேவ. குல்தீப் விளையாடல, ஜடேஜா விளையாடுறாருன்னா, தென் மேபி ஷார்துல் தாக்கூர் எடுத்துக்கலாம். ஆ ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் டிஃபென்சிவ் பவுலிங் அப்படின்னு தோணுது எனக்கு. இதான் எனக்கு அதான் தோணுது. என்ன இது வேணா இத நடக்கலாம். ஃபிளிப் பண்றது இது வந்து என்னோட டீம். நாட் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு நான் சொல்லல. நான் வந்து ஆமாமா. இதெல்லாம் யா நம்ம டீம் தான். இங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இங்க இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து 15த் இன்னிங்கு ரெக்கார்ட் பண்றோம். இன்னும் 4 நாள் இருக்கு டெஸ்ட் மேட்ச்க்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியாது என்ன டீம்ன்னு. ஸோ அவங்களே வந்து இந்த மார்னிங் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச்ச ஒரு நாள் முன்னாடி தான் முடிவெடுக்க போறாங்க. ஓரளவு ஹை லெவல்ல எடுத்திருப்பாங்க. ஓகே பேட்டிங். யஷஸ்வி ஜெயஸ்வால், கே.எல். ராகுல் பக்கா. அந்த இடத்துல ஐ திங்க் எந்த ஆர்குமென்ட்டும் கிடையாது. நம்பர் 4ல வந்து சுப்மன் கில். நம்பர் 5 அண்ட் 6 வந்து எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் அண்ட் ரிஷப் பந்த். யா அது எந்த ஆர்டர்ல எப்படின்லாம் அவங்க முடிவெடுத்துக்கலாம். எனக்கு என்னோட பெர்சனல் பிரெஃபரன்ஸ் வந்து ரிஷப் பந்த 6ல விளையாட வைக்கிறது பெட்டர். ஏர்லியா ஏன்னா, இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா, யூ டோன்ட் வாண்ட் டூ வேஸ்ட் ரிஷப் பந்த் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அவருக்கு பெஸ்ட் கண்டிஷன்ஸ் அவருக்கு குடுக்கணும் ஏர்லி அப்படின்னு தான் தோணும். சிஎம் ஏன்னா, ஹி கேன் டேக் தி அவர் அவ்வளவு ரிதம். ஏர்லியா வந்தாருன்னா இந்தியா 6th வந்தா என்ன 5வது வந்தாரு. ஆல்ரெடி 4 விக்கெட் போயிருந்திருக்கும் அந்த டைம்ல 3 விக்கெட். பட் யா இல்ல. ஐ அவர் அக்ரி. வந்து ஒரு 60 ஃபார் 3 ஓட அவர் வந்து ஒரு 150 ஃபார் 4ல வந்தாருன்னா, ஒரு 30, 40 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்தாருன்னா, ஐ திங்க் இட் மேக்ஸ் யா சென்ஸ். யா யா ஆ அவரோட அட்டாக்கிங் கிரிக்கெட்க்கு. கருண் நாயர் கண்டிப்பா விளையாடுவார்ன்னு கருண் தோணுது. கண்டிப்பா ஏன்னா, அந்த விளையாடுவாரு. அ இந்தியா ஏ அண்ட் லயன்ஸ்ல அந்த மேட்ச்லலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா டபுள் செஞ்சுரிலாம் நீங்க சொல்ற அடிச்சிருக்காரு. மாதிரி தான் கருண் 3 ஆர் 5 அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் வில் பி தி அதர் ஒன். சாய் சுதர்ஷன் தான் நம்பர் 3ல அவரும் கொஞ்சம் நம்ம கம்பீருக்கு ஃபேவரைட் வேற அவரு. அண்ட் அப்படியே நம்ம சுப்மன் கில்லுக்கு ஓப்பனிங் பார்ட்னர். அங்க அண்ட் ஐ மீன் ஹி ஹஸ் ஷோன் த கம்போஷர். அவரோட டெஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 40 தான் அவர் ஆவரேஜ். அவ்வளோ மேட்சஸ் விளையாடல. 8 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. ஆனா ஓடிஐஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவரோட லிஸ்ட் ஓடிஐஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 60. ஸோ ஹி டெஃபினெட்லி அந்த ஒரு கொஞ்சம் லாங்கர் ஃபார்மேட்ஸ்க்கான டெம்பரமென்ட் அவர்ட்ட இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கே.எல். ராகுல் ஒரு பக்கம் வந்து இஸ் கோயிங் டூ ப்ராபப்லி ஹோல்ட் த ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூ பால பிளண்ட் பண்றது தான் அவரோட வேலையா இருக்கும். ஆம்,
இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஸோ 11 அப்படின்னு நம்ம இப்போ சேர்த்து போட்டா, நம்பளுது ஒரு கம்பைன்ட் 11ன்னு போட்டோம்னா, யூ ஹேவ் யஷஸ்வி ஜெயஸ்வால், கே.எல். ராகுல். ஐ திங்க் ரொம்ப குரூஷியலா இருக்க போறது யஷஸ்வி ஜெயஸ்வாலோட அவரோட சீரிஸ் மட்டும் நல்லா போச்சுன்னா, இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்ப மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிலாம் ஆல்மோஸ்ட். சொல்ல மாட்டேன் அ நான். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு ஏன்னா சுப்மன் கில் வந்து ஆக்சுவலி மோர் தென் யஷ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் நல்லா போகணும். சுப்மன் கில் நல்லா போனாதான் பிகாஸ் அது வந்து ஒரு இம்பாக்ட் அவரோட கேப்டன்சி மேல வரும். ஏன்னா அவர் ம். பேட்டிங் நல்லா போல அப்படின்னா there will be pressure on the captaincy side of it. சோ சுப்மன் கில் வந்து has to start ஆரம்பத்துல இருந்தே வந்து அவருக்கு நல்லா போகணும், நல்லா அவர் ரன் எடுத்தாதான் வந்து அது வந்து கேப்டன்சிலயும் வரும். ஆஹ் இது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து இந்த இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் நல்லா விளையாடினா வந்து நம்ம ஜெயிப்போம், அவர் ஒருத்தர் நல்லா விளையாடினா ஜெயிப்போம்ல. இது வந்து ஒரு கலெக்டிவ் அஸ் அ டீம் வந்து லைக் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ராகுல் ஆகட்டும், லைக் பும்ரா, யூ நீட் சிராஜ், யூ நீட் குல்தீப், அந்த கருண் நாயர், ரிஷப் பந்த், சுப்மன் கில். ஐ திங்க் இது வந்து ஒரு கலெக்டிவ். நம்ம ஒரு கோலி மேல டிபெண்ட் பண்ணோம், ஒரு டெண்டுல்கர் மேல டிபெண்ட் பண்ணோன்றது இல்லாம இது வந்து well, இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா தேர் வில் ஹாவ் டு பி லைக் கான்ட்ரிபியூஷன் எல்லார்கிட்ட இருந்தும். இந்த எல்லாருக்குமே அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ஹை கான்ட்ரிபியூஷன் இருந்தாலுமே வந்து எல்லாருமே 11ல ஒரு மேட்சுக்கு மேட்ச் 11ல ஒரு 7 to 8 பீப்புள் வில் ஹாவ் டு ஹாவ் லைக் ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன். மோர் தென் அ டீசன்ட் சீரிஸ். ஆமா. ம். இன்ஃபாக்ட் ஸோ ஜஸ்ட் கோயிங் டவுன் தி ஆர்டர் அகைன். நம்ம இந்த 5 பேட்ஸ்மேன் நம்ம பேசிட்டோம். கருண் நாயர் அண்ட் ரிஷப் பந்த் அட் 5 அண்ட் 6ன்னு. அண்ட் சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3ன்னு தான் உங்க ப்ரெடிக்ஷன். எனக்கும் அதான் தோணுது. இப்போ ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் தான் ஒரு அனதர் லெஃப்ட் ஃபீல்ட் பிக்கா இருக்க சான்ஸ் இருக்கு. அவரும் கொஞ்சம் டீசென்ட்டா அடிச்சிருக்காரு. தெரியாது நமக்கு என்ன அங்க திங்க் டேங்க்ல என்ன பட் நடக்குதுன்னு. பட் அவர் வந்து எப்படின்னா வந்து லைக் அன்லஸ் ராகுல் ஆர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபெயில் ஆனாங்க 2 ம், டெஸ்ட் 3 டெஸ்ட் அப்படின்னா மேபி வந்து ஓப்பனிங் பேட்டிங். பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி சீரியஸ் வேர் ம், அவர் வில் ஹாவ் அ மேஜர் பார்ட். ம். ஸோ நம்பர் 7ல இப்போ நம்ம தான் இப்போ ட்ரைங் டூ லைக் என்ன சொல்றது? அத ஒரு ஃபெவிகால போட்டு ஒட்ட வைக்கிறோம் நம்ம. கீழ பேசிட்டோம். 3 ஃபாஸ்ட் பாலர். அதுக்கப்புறம் லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து குல்தீப்னு சொல்றீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நம்பர் 7ல ஜடேஜா தான் நம்பர் விளையாடுவாருன்னு 7 தான் ஜடேஜா. தோணுது. ஐ திங்க் நான் கொஞ்சம் வந்து டிஃபென்சிவா தான் போவாங்க 8 அப்படின்னு. வந்து ஷார்துல் தாக்கூர் ஆர் நிதிஷ் ஷார்துல் தாக்கூர் இப்ப செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த க்ளோஸ்ட் கேம்ல. சோ பாசிபிளி வந்து அவரு நிதிஷ் ரெட்டி பவுலிங் வந்து அந்த அளவுக்கு பண்ணல. ஐ திங்க் 1 for 68 1 for 96 சம்திங் லைக் தட் அவரு பவுலிங்ல ம். போட்டிருக்காரு. சோ வந்து ஷார்துல் தாக்கூர் ப்ராபப்ளி வில் கெட் த எட்ஜ். அதுவும் போன சீரீஸ்லாம் வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து இங்கிலாந்துல பேட்டிங்லயும் சரி லைக் 2018 அது நல்லா பேட்டிங் பண்ணாரு அண்ட் பவுலிங் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் தட் மே ஸ்வே அவர் அவர் ப்ராபப்ளி வில் பி த ஃபர்ஸ்ட் இன்கம்பன்ட். மத்தவங்க வந்து பிஃபோர் அதுவும் நிதிஷ் ரெட்டி வந்து ஆஸ்திரேலியால விளையாடினாலுமே வந்து பாசிபிளி ஷார்துல் தாக்கூர். அண்ட் தென் அது வந்து அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பாலர் தான். இல்ல. இல்லாட்டி நீங்க 2 ஃபாஸ்ட் பாலர் எடுத்துட்டு ஒரு குல்தீப்ப ஆமா. வைக்கணும். இல்லாட்டி லாட் டாகூர எடுத்துட்டு தான் நீங்க குல்தீப்ப வச்சாகணும் எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமான அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக்குங்க. ஆனா ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான பிக். ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி இருந்தாலும் ரொட்டேட் பண்ணியாகணும். அவர் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லெஃப்ட் ஹேம் ஆங்கிள் கொண்டு வருவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொன்னு பும்ரா வந்து எப்போ அவர ரெஸ்ட் பண்ணுவாங்களோ, அப்போ ஆக்சுவலி ஹர்ஷ்தீப்ப கொண்டு வர வாய்ப்பு இருக்கோ! அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா, அகைன் அந்த ஒரு ஆங்கிள் ஒண்ணு தேவை உங்களுக்கு. பும்ரா ஒரு வியர்ட் ஆங்கிள். அவர் ரைட் ஹேண்டா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டா இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர். ஹி இஸ் அ ஃபோர்ஸ் டூ ரெக்கன் வித். ஓகே. இந்தியன் டீம் தெரியாது. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, நம்ப வந்து பச்சையா ஒத்துக்கணும்னா, யாருக்கும் தெரியாது. இங்க என்ன நடக்க போறதுன்னு. ஏன்னா, அவங்களுக்கே தெரியாது. இங்கிலாந்து டீம். இவங்களது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாரு பென் ஸ்டோக்ஸ். என்னடா நம்ம இவ்ளோ மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஆனாலுமே நம்மள இந்த ஐ திங்க் அவங்க வந்து வேற வழி இல்லாம ஸ்பின்னர் இப்ப விளையாடி வச்சானும் அவங்க. ஏன்னா, ஓவர் ரேட்டுக்கோசரமே அவங்க வந்து ஒரு 2, 3 மேட்ச் தோக்குற அளவுக்கு அவங்க வந்து பாயிண்ட்ஸ விட்டு குடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஷோயப் பஷீர் வந்து ஜிம்பாப்வேயோட செம்மையா விளையாடியிருக்காரு. ஸோ அவங்களோட 11 நீங்க பார்த்தீங்கன்னா, பென் டக்கெட் அண்ட் ஜாக் கிராலி யாருமே நோ கொஸ்டின்ஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பனிங் பிளேயர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இப்போ ரைட் நவ் ஒரு காம்பினேஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா,
த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ். இவங்க 2 பேர நீங்க 20 ஓவர் விளையாட விட்டீங்கன்னா, பாதி மேட்ச் அங்கேயே அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஆலி போப்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க இங்க ஒரு கூத்து நடந்தது. இந்த பெத்தலும், போப்பையும் வச்சு, பெத்தல் வந்து எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்ட்ல போயிட்டு 3 ஹால்ஃப் செஞ்சுரி அடிச்சு விட்டாரு. ஆம், அதனால அங்க ஒரு கன்ஃப்யூஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. பெத்தல் வந்து போப்ப ரீப்ளேஸ் பண்ணுவாரோ அப்படின்னு. அப்புறம் போப் இப்போ ஐ திங்க் ஒரு பயங்கரமான டபுள் செஞ்சுரியோ ஆல்மோஸ்ட் அந்த மாரி ஜிம்பாப்வேயோட அடிச்சு, ஹி ஹஸ் ரீடெய்ன்ட் 170. ஹிஸ் பிளேஸ். ஆமா. ஸோ 170 அடிச்சாரு. அண்ட் தென் நம்பர் 4 ஜோ ரூட் கேட்கவே வேணாம். ஜாம்பவான். ஐ திங்க் நம்ம ஸ்டீவன் ஸ்மித்க்கு அடுத்தபடி அவர் தான் இப்போ டெஸ்ட்ல வந்து ஐ திங்க் ப்ராபப்லி த பெஸ்ட் பேட்டர் இன் த Steven வேர்ல்ட் Smith இல்ல. I கோயிங் think even அரவுண்ட். above Steven Smith. I would say Joe Root above Steven Smith. அவங்களுக்கு ம். வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் லைக் 1 to 7 வரைக்கும் இட்ஸ் ஃபேர்லி. யாரு நம்பர் 5 பென் ஸ்டோக்ஸ். நம்பர் 6 நம்பர் அண்ட் 5 7 வந்து யாரு ஹாரி உங்க ப்ரூக், ஊர்ல? 6 தான் பென் ஸ்டோக்ஸ். ஓ! ஹாரி ப்ரூக்ஸ். 6 பென் ஸ்டோக்ஸ், ம். 7 will be ஜேமி ஸ்மித். அண்ட் தென் மிச்சம் வந்து bowling. ஐ திங்க் இட் will be the same கஸ் அட்கின்சன். பட் கஸ் அட்கின்சன் மேபி இல்லாம இருக்கலாம். ஜாஷ் டங், டாம் குக். இப்போ இன்ஜர்டா இருக்காரு ஆமா. கஸ் சோ அட்கின்சன். ஆமா. அதுக்கு பதிலா ஐ திங்க் இட் ப்ராபப்லி பி வோக்ஸ். கிறிஸ் வோக்ஸ் வந்து ப்ராபப்லி அவர் தான் வந்து கிறிஸ் வோக்ஸ் மைட் பி அந்த இடத்துல. ஆமா. சோ ஐ திங்க் இட்ஸ் ஃபேர்லி இது இல்ல. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஆல்சோ பிரைடன் கார்ஸ் விச் இஸ் அ பாசிபிள். ஏன்னா அவர் வந்து எங்க 29 கம்பேர்ட் டு லைக் கிறிஸ் வோக்ஸ் வந்து பெருசா ஒன்றும் பண்ணல, ரீசெண்டா விளையாடவே இல்ல. சோ அவங்க வந்து அத looking ahead to the Ashes, I would say they would prefer Braden Carr to play and get rather than வந்து Chris Wokes. So சாம் குக் ஒன்று பேஸ் bowling. அவங்க வந்து கண்டிப்பா வந்து 3-4 பேஸ் bowling போவாங்க. ஜாஷ் டங்கு, சாம் குக், பிரைடன் காஸ், பென் ஸ்டோக்ஸ், 4 பேஸ் bowler ஆர் sort of the bowling all-rounder Ben Stokes with ஷோயப் பசீர் as the spinner. அதுதான் வந்து அவங்களோட இது. ம். ஜேக்கப் பத்தல், yeah, unless somebody fails, I think ஜேக்கப் பத்தல் என்னன்னா வந்து ஐபிஎல் அந்த ஜிம்பாப்வே டெஸ்ட்டுக்கு வந்து விளையாடி இருக்கணும். ஐபிஎல் அங்க இல்லாம இங்க வந்துட்டாருன்னா பாசிபிளி வந்து he would have taken Ollie Pop's place, but I don't think with அந்த செஞ்சுரி அடிச்சு வைஸ் கேப்டன் அப்படின்றதுனால வந்து it will be Ollie Pop, சாரி போப் தான் இது பண்ணுவாரு. ஸோ யா, ஸோ ஐ திங்க் அவங்களது வந்து ஓகே. ஃபேர்லி செட்டில் ஆனா டீம் தான். பேசம்போதே எக்ஸாக்ட்லி. பேசம்போது அதான் தெரியுது. தே ஆர் வே மோர் செட்டில்ட் டீம் அண்ட் ஐ திங்க் பயங்கர மோட்டிவேஷன் இருக்கும் அவங்களுக்கு இந்த தரம். ஆ ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு தடவ கூட ஃபைனல்ஸ் போல. டெஸ்ட் கிரிக்கெட், ஆஷஸ், எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியால போய் இந்த பேஸ்பால்ல என்ன சொல்றது? இந்த ஃப்ளேவர் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஆஸ்திரேலியாவ தோற்கடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிரிப்பரேஷனா இந்தியாவ வந்து தரமட்டமாக்கணுங்கிற ஒரு எனக்கு இதுல தான் தெரிஞ்சு வந்து இறங்குவாங்க அவங்க. இப்போ கூட அவங்க வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட குறிக்கோள் வந்து இப்போதைக்கு ஆஷஸ் தான். இப்போ கூட வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி கேட்டப்போ வந்து அதை பத்தி நாங்க கவலைப்படுறதுல இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு இது இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்கல்ல 12 டெஸ்ட் தான். நாங்க வந்து பிளே பெஸ்ட் டீம்ஸ் கூட விளையாடுறோம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த மாதிரிலாம் விளையாடாம வந்து வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு அது பார்ஷியலி சவுண்ட்ஸ் லைக் சோர் கிரேப்ஸ். நாங்க இல்லன்றது அது இங்கிலாந்துல யூசுவலி இருக்கும். அவங்க விளையாடலன்னா வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் கிடையாது. அவங்க விளையாடினா மட்டும் தான் வந்து அந்த ஆமா. டோர்னமெண்ட் இம்பார்ட்டன்ட் ஆகும். சோ அது ஐ திங்க் இப்பவும் கூட வந்து அவங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி யோசிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட குறிக்கோள் வந்து இந்தியாவை ஜெயிக்கணும், சீரிஸ் வின் பண்ணணும். அதுவும் வந்து இஸ் as a build up. எஸ் இட்ஸ் an important சீரியஸ். இது ரொம்ப முக்கியமான சீரியஸ், நம்ம இதை ஜெயிக்கணும். பட் ஆனாலும் இது வந்து ஒரு ஆஷஸ்க்கான பில்டப். அப்படிதான் வந்து எட்வில் அவங்க என்னதான் வந்து வெளிப்படையா வந்து லைக் அதெல்லாம் இல்ல, நாங்க இந்த சீரீஸை தனியா பாக்குறோம், இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் கூட இட்ஸ் அது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். ஒரு கண்ணு வந்து அந்த ஆஷஸ் மேல ம். ஏன்னா இங்கிலீஷ் கேப்டன்ஸ், இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அவங்களோட தே வில் பி ரிமெம்பர்ட் பை வாட் அவங்க வந்து ஆஷஸ்ல என்ன பண்றாங்க, ஹோம் ஆட்டம் அதுலயும் அவே ஆஷஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சோ அது நம்ம எப்படி சொன்னாலுமே வந்து லைக் அப்படி அதுதான் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆமா. ஆம். ஓகே. இதெல்லாம் பார்க்குறோம். என்ன உங்க வாங்க சொல்லுங்க. பிரெடிக்ஷன். ஆஹ் நான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். அப்பவே வந்து நான் அதுவும் இல்ல பேசணுமா ஞாபகம் இல்லை லைக் பட் எனக்கு வந்து மை ப்ரெடிக்ஷன் இஸ் 3-2. ஆனா யாருக்குன்னு சொல்ல தெரியல எனக்கு.
it'll probably end up 3-2. ஓ! நீங்க அந்த அளவுக்கு நீங்க இந்தியாக்கு சான்ஸ் குடுக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 4-1 இருக்க போறதுன்னு தோணுது. இந்த எனக்கு எந்த மேட்ச்சுமே டிரா ஆகுமான்னு டவுட் தான் எனக்கு 2 டீம்ஸும் அ விளையாடுற யாஹ் ஸ்டைல்ல. பட் ஆனா யூசுவலி இங்கிலாந்துல ஒரு ஆ டிரா இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரெயின். ஆனா இந்த வருஷம் இதுவரைக்கும் வந்து என்ன சொல்றது, அ சம்மர் ஹஸ் பீன் இப்பதான் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் பீன் குட். லைக் அவ்வளவா வந்து ட்ரையா இருக்கு. ட்ரையா இருக்கு, மழையே இல்ல. இந்த வருஷம் வந்து லைக் கம்மியா இருந்து சேர்த்து வச்சு வந்து அடுத்த ஜூலை மாசம் லைக் யூசுவலி ஏப்ரல், மேல வந்து மழை வரும். இந்த வருஷம் வந்து கம்மி தான் மழை. கிரிக்கெட் சீசன் ஜெனரலி வந்து நல்லா தான் போயிருக்கு. பெரும்பாலும் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அம்பைரிங் பண்ணல இந்த சீசன் வந்து ஒரே ஒரு கேம் தான் வந்து ரெயின் எஃபெக்டட் கேமா இருந்தது. மத்தபடி வந்து எல்லா மோஸ்ட் வீக்கெண்ட்ஸ் இட் வாஸ் நைஸ் அண்ட் சனி வெதர் தான். இந்த டெஃபினெட்லி இந்த வீக்கெண்ட் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்து சோஃபார் ஃபோர்காஸ்ட் வந்து நல்ல ஃபோர்காஸ்ட் தான் இருக்கு. ஸோ பாசிபிளி வந்து மழையெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா எல்லா டெஸ்ட்டுமே ரிசல்ட் வரும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா எல்லா டெஸ்ட்டும் ரிசல்ட் வரும் மழை இல்லாம இருந்தா. பட் அது இல்லாம வந்து இப்ப 4 நாள்லயே வந்துருது ரிசல்ட். ம். அவ்ளோ பவுலிங் வந்து லைக் the settled team, yes. ஆனா bowling is inexperienced for England. நான் வந்து it's not broad and understand bowling. So if India அந்த bowlers, if they can go after the Braden Cars, Sam Cook ஆட்டம், if they can go Josh Tang, there is India கிட்ட வந்து அந்த பேட்டிங் இருக்கு. அதனால வந்து I'm still kind of fairly ஒரு மாதிரி கான்ஃபிடண்டா இருக்கேன் நான். கம்ப்ளீட்டா வந்து ம். யா இந்தியாவோட bowling கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா எனக்கு இருக்கு. தெரிஞ்சு அவங்க bowling கொஞ்சம் வீக்கா இருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க. ஆக்சுவலி எனக்கே அதான் சொல்லமா இருந்துச்சு. இந்தியாவோட ஒரே சான்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப் போறேன். ஐ நோ நீங்க கில்லுங்கிறீங்க. எனக்கு வந்து கில்லியா நிப்பாரா என்னன்னு தெரியல. அவர் அடிச்சானும் ஏன்னா கேப்டன் அவரு. ஆனா யஷஸ்வி ஜெயஸ்வால் வெர்சஸ் த வீக்கெண்ட் இங்கிலீஷ் ஃபாஸ்ட் பவுலிங். நீங்க அ அ அந்த இடத்துல யஷஸ்வி ஜெயஸ்வால் மட்டும் ஒரு ஸ்டார்ட் ஒண்ணு குடுத்தார்னா, சடன்லி அந்த கீழ வர ஃபுல் பேட்டிங் லைனப்க்கும் வந்து ஒரு பயங்கரமா அது ஒரு என்ன சொல்றது? ஒரு பூஸ்டிங் மாரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜெயஸ்வால வந்து அவர் தான் ஒரு மெயின் எக்ஸ் ஃபேக்டரா நான் பார்க்குறேன் பேட்டிங்ல. இல்ல ரிஷப் பந்த் கண்டிப்பா ஆ லைக் ரிஷப் பந்த் அண்ட் ஷுப்மன் கில் வந்து இந்த மிடில் ஆர்டர் ஹாஸ் டு அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணே ஆகணும். யசஸ்வி லைக் என்னதான் யசஸ்வி ஸ்டார்ட் கொடுத்தாலும் அது வந்து பில்ட் பண்ணோம்ல. அந்த வெறும் ஸ்டார்ட் வந்து ஒரு என்னதான் ஒரு 50-60 வந்து குயிக்கா அடிச்சாலுமே வந்து இஃப் இந்தியா லைக் 100 ஃபார் 1 அப்படின்ற மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் பண்ணிருந்தாலுமே வந்து அதை பில்ட் பண்ணோம். 100 ஃபார் 1ல இருந்து வந்து 180 ஆல் அவுட் ஆனாங்கன்னா இட் அவர் என்னதான் அந்த 70-80 அடிச்சு வந்து அவர் நல்ல சீரிஸ் இருந்தாலும் இட் பி யூஸ்லெஸ். ஸோ யூ ஹேவ் டு பில்ட் ஆன் தட் ம். அவர் கொடுத்த இல்ல ஸ்டார்ட். இவங்க விளையாடுற அட்டாக்கிங் கிரிக்கெட்க்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 1 டூ 30 இந்த 1 டூ 25 ஓவர்ஸ் தான் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். அங்க உங்களுக்கு 2, 3, 4 விக்கெட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பட் அந்த இடத்துல நீங்க வந்து விக்கெட்ட காப்பாத்துனீங்கன்னா, சடன்லி உங்களுக்கு 30 டூ 80ல நெறைய ஸ்ட்ரோக் பேசிக்கலி மேக்கர்ஸ் வந்து இருக்காங்க அதான் இந்தியாக்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் யா செஷன் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்படி விளையாடுறாங்க, லைக் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு செஷன் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது. ஓகே. நாங்க பேசுறது வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா, இதுவரைக்கும் கண்டிப்பா அகைன் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிமைண்டர். சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க YouTubeல பார்க்குறீங்கன்னா. இல்ல லைக்க தட்டி விடுங்க. அதுவே வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் எங்களுக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க எங்கள கேட்கலாம். அண்ட் த்ரூ அவுட் த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. ஹானஸ்ட் அனாலிசிஸ்க்கு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.